குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். ஒரு சாதாரண மனுஷர் முதலமைச்சர் சேர்ல வந்து உட்காரமே எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். இப்ப நான் தான் எம்ஜிஆர் பண்ணுவேன். நான் மேடை ஏறிட்டா சாதாரண வந்துன்னா எனக்கு எம்ஜிஆர் எங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு பண்ண தெரியாது. விஜய் சார் வந்து இந்த சாங்க்கு ஆடி இருக்காரு அந்த படத்துல, ஜனநாயகன் படத்துல. ஆமா, நேர்ல பக்கத்திலே பார்த்திருக்கேன். புதிய யவனம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல இருக்க மாதிரியே இருக்கும். எம்ஜிஆர் எப்படி அந்த 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 மேகங்களை பார்த்து இது பண்ணாரோ. ஆட்டோ ஒரு 25 வருஷமா ஓடிட்டு இருக்கு சார். தாய் இல்லாமனால கண்டிப்பா கேட்பாங்க. பழையபடி பொண்ணு வந்தது நான் தான். இந்த ஒரு பாட்டு வச்சே நான் சம்பாரிச்சேன், உண்மையை சொல்றேன். தாய் இல்லாமல் நான் இல்லை. 4-5 வருஷமா வேலை பார்த்தேன். இந்த பெர்மனன்ட் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு வழி இல்லாம தான் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் நானும் டான்ஸ் ஆடினாலும் என்ன ஜுரம் வந்தாலும் மழை இருந்தாலும் கை கால் வலி இருந்தாலும் அதுக்கு ஆயில்மெண்ட்டா மருந்தா போட்டுட்டு போயிட்டே இருக்கும். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க அந்த பாட்டுக்கு ஆடிட்டு வந்தேன் சார். அப்பதான் அம்மா கார் உள்ள வருது. வந்தோடனே அந்த பாட்டை நம்மள பார்த்தாங்க. கேட்க புக்கன்னு சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு சார். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மாப்பாண்டியராஜன். நகல் நட்சத்திரங்களோட லைஃப் ஸ்டோரி சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி. யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா எம்ஜிஆர் ரஹ்மான் அவங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அவரோட லைஃப் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அண்ணே. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு. சரிங்க சார். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட கெட்டப் வந்து ஸோ நீங்கள் என்னென்ன போட்டு காமிக்க போறீங்க அப்படின்ற ஆர்வத்தில் தான் நானும் இருக்கேன். சரிங்க சார். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நான் அப்படியே சில கேள்விகள்லாம் கேட்குறேன். இப்போ எம்ஜிஆர் சாரோட கெட்டப் பொறுத்த வரைக்கும் சரிங்க சார், நீங்கள் ஃபேஸில் நிறைய வெரைட்டி காமிப்பீங்களா இல்லை காஸ்டியூம்ஸில் தான்? இல்லை சார், ஃபேஸு அப்புறம் வெரைட்டிஸ்லாம் A to Z வரைக்கும். எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வந்து மனசில் உள்ளமா ஆழமாக இதயத்தில் இருக்காரு. அதனால எந்த கெட்டப் வந்தாலும் அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக பண்ணிடுவேன். இப்ப ஆனா சாதாரணமா பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி தெரியாது. இவரா எம்ஜிஆர் ஆட்டோ ஓட்டுறாரு யாருக்குமே தெரியாது சார். ஆனா வந்து மேக்கப் போட்டோன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எல்லாரும் நான் மேக்கப் போட்டோன்னா எல்லாரும் என்னையே தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நான் மேக்கப் போட்டோன்னா எல்லாம் என்னையே தான் பார்ப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி திடீர்னு எம்ஜிஆர் ஆயிடுறான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எம்ஜிஆரோட கெட்டப் நீங்கள் போடலாம் அப்படின்னு உங்களை சொன்னது யாரு? இல்லை உங்களுக்கே எப்போ தோணுச்சு நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி நம்ம இருக்கோம் இது கெட்டப் போட்டா அப்படிங்கிறது? இல்லை சார், நான் சின்ன வயசுல எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டேன். ஆனால் எம்ஜிஆர் மாதிரியே ஆஃப் கை ஷர்ட் போட்டு அதே மாதிரி இருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எம்ஜிஆர் உதடு இப்படி அசைப்பாருன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கே ஆச்சரியமா போச்சு, என்னடா எங்கள் அம்மா அந்த உதோட அது மாதிரி அசைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்க்கும்போது சரி நம்மளுக்கு செட் ஆகுது அது. அதனால வந்து நான் கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு ஆடிட்டு இருந்தேன் சார். அவர் பேர் ராஜசேகர். ஓகே. அவர் வந்து இந்த மாதிரி ஆடலும் பாடலுக்கும் டான்ஸ் குரூப் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனேன். அப்பதான் நீயும் எங்க குரூப்ல எம்ஜிஆர் வந்துரு அப்படின்னா அப்படி. அவர் தான் இந்த கோயம்புத்தூர்ல வினோத்னு ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவர் தான் என்னை எம்ஜிஆர் ஆக்கி விட்டது. அப்போ நான் எம்ஜிஆர் கெட்டப் போட போகும்போது சாதாரணமாக தான் போனேன் நான். அப்போ இந்த கோவை குணா, நீலமலை மகேந்திரன் அவர் இறந்துட்டாரு. மகேந்திரன் இறந்துட்டு அப்படி இந்த படத்துல ஜெமினி படத்துல வக்கீல வந்தாரு விக்ரம் கூட. அவங்களே எனக்கு துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு சம்பளம் 20 ரூபா. நான் அப்பதான் நினைச்சேன், என்னடா இந்த கெட்டப்புக்கு இவ்வளவு மரியாதை, எல்லாரும் என் காலில் வந்து விழுறாங்க. அப்ப நான் எனக்கு உண்மையிலே சொல்றேன் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தேன். அப்ப வந்து எல்லாரும் என் காலில் வந்து விழுகிறாங்க. என்னடா இந்த கெட்டப்புக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப இருந்து நான் இது விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன் எல்லோ கலந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், இப்படி தான் பண்ணுவேன்.
நேச்சுரலா அந்த ஸ்கின் கலருக்கு அது கொண்டு வந்துருவீங்களா? ஆமாம் சார், நான் கொண்டு வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த மேக்கப் போட்டோன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இப்படி தான் எம்ஜிஆர் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு அழைச்சா தான் போகும். ஆமாம், அது வரைக்கும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜில் ஆடின எம்ஜிஆரோட பாட்டு எது? அதான் சார், என்னை புதிய வானம் புதிய பூமி அந்த பாட்டு தான் சார் ஆடினேன். அப்போல்லாம் இந்த மேக்கப்லாம் கிடையாது, சும்மா சாதாரண மேக்கப் தான். அப்போ வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டேன், சும்மா அப்போ எம்ஜிஆர் ட்ரெஸ்ஸும் கிடையாது. அப்போ ஒரு பேப்பர்ல இது மாதிரி வெட்டி இங்க மாட்டிட்டு டை மாதிரி வெட்டிட்டு அந்த பேப்பரை மாட்டிட்டு அப்படிதான் சார் ஆடுவேன். அந்த அது முடி எனக்கு என்ன தெரியாது, ஒரு பேப்பரை வெட்டி வெட்டிட்டு சும்மா சாதாரண மேக்கப் போட்டு ஆடுவோம். அப்போ அதுல இருந்து ஓரளவுக்கு நல்ல பேர். இப்போ எம்ஜிஆர் வேஷம் போட்டு எல்லாம் யாரு ஆடினாலும் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை சார். உண்மையிலே எம்ஜிஆர்னா இப்படி, இந்த உருவம் இப்படி, இந்த குணம் இப்படின்னு நம்ம காமிக்கணும் தான் என் ஆசை வாழ்க்கையில. ஸோ இது எம்ஜிஆர் எப்படி உதட்ட அசைப்பாருன்னு அம்மா தான் அவங்களுக்கு சொல்லி காமிச்சாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் கெட்ட போட்டு ஆனது அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அது ஏன் சார் சோகக்கதை. எம்ஜிஆர் கெட்ட போட்டதுலேருந்து என்னை ஃபேமிலிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் முஸ்லீம் தான் சார், எங்கள் இதில் ஆடக்கூடாது. சரி சரி. அதனால் வந்து இப்போ எம்ஜிஆர் வேஷம் போகிறனால என்னை ஃபேமிலிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரும் பேசுறது இல்லையா அவங்களுக்கு? பேசுவாங்க சார், என்ன போய் எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆடுற, எல்லா பிள்ளைகளோடும் கட்டி பிடிச்சி ஆடுற அப்படின்னு சொல்லி எங்கள் முஸ்லீமில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை சார். அப்புறம் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தா வேற லெவலில் இருந்துருப்பேன் சார். ஆனால் இதனால நல்லா சம்பாரிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல, நல்லா சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் அது ஒரு கஷ்டம், மன கஷ்டம் இந்த எம்ஜிஆர். ஆனால் எனக்கு எம்ஜிஆர்னா உயிர் சார். ஸோ நீங்கள் இந்த கெட்டப்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணீங்க? அப்போ நடிச்சிட்டு இருந்தாரு, அப்போ சிஎம் ஆயிட்டாரா? இல்லை சார், அப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படம் தான். நான் பிறந்ததுலேருந்து எம்ஜிஆர் படம் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே எம்ஜிஆர் படம் போடுவாங்க. எம்ஜிஆர் படம் போட்டால் உடனே போயிடுவோம். எங்கள் அப்பா என்னை எம்ஜிஆர் படத்துக்கு அனுப்புவார். ஸ்கூல் படிக்கும்போது எம்ஜிஆர் படத்துக்கா நீ போயிட்டு வா, வேற எந்த படத்துக்கு விட மாட்டார். அதனால எம்ஜிஆர்னா உயிர் சார். ஸோ எந்த வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினீங்க? நான் சார் இப்போ ஒரு 17-18 வயசு அப்போயே ஆரம்பிச்சு. இப்போ உங்கள் வயசு என்ன, எத்தனை வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இதில் 35 வருஷமா இருக்குது சார். ஆமாம், நம்ம தான் சார் கோவை குணா, ரோபா சங்கர் அவங்களாம் வந்து அப்போ இருக்கும்போதே நான் இருக்கேன் சார். ரொம்ப வருஷமாக இருக்கேன் இதில். அதனால் எனக்கு தெரியாத அளவும் கிடையாது. இந்த அடுத்த மாதம் மலேசியா கூப்பிட்டுருக்காங்க, மலேசியா போகிறேன். ஸோ இப்போ என்னென்ன கெட்டப்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க சார்? எத்தனை கெட்டப் போடுவீங்க? அதுக்கான காஸ்டியூம்லாம் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? அதான் சார் ஒரு 250 பாட்டுக்கு இப்போ வச்சுருக்கேன். 250 பாட்டுக்கு? ஆமாம். இன்னும் அது போக எக்ஸ்ட்ரா இப்போ மலேசியா போகிறனால வேறு காஸ்டியூம்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எந்த பாட்டு எடுத்தாலும் நான் தான் சார் ஓப்பனிங். இப்போ ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு 3 பாட்டு 4 பாட்டு 2 பாட்டு தான் சார். அவ்வளோ 2 பாட்டு தான் போது 250 பாட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எத்தனை? இல்லை சார், எம்ஜிஆர் பாட்டுன்னு எடுத்தேன், இது நான் தான் கண்டுபிடிப்பேன். இப்போ ரகுமான் எந்த பாட்டு போடுறாரா அதே மாதிரி காப்பி அடிச்சு இதுதான் கெட்டப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு போடுறது. நம்ம அப்போ நீங்கள் மாற்றிடுவீங்க? நான் பாட்டை மாற்றிடுவேன். இப்போ ஒரு எலெக்ஷன் ஃபங்க்ஷன் வச்சுக்கலேன், 5 எம்ஜிஆர் வருவாங்க. 5 எம்ஜிஆர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இன்பமே, ஒருவர் மீது ஒருவர் சேர்ந்து, அதுதான் போடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பாட்டு போடுறாலும் போட்டுக்கிட்டோம். நான் எனக்கு பிடிச்ச பாட்டா நான் போட்டுக்கிட்டேன். யாரும் பண்ணாத வித்தியாசமான பாட்டுனா நீங்கள் பண்ணுற பாட்டு என்ன பாட்டு? அதான் சார், அலிபாபா 47லேருந்து லாஸ்ட் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன், அதுலேருந்து எல்லாமே வெரைட்டிஸ். உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணாலும் போட்டுருவேன். ஸோ இந்த செலவுகள் இருக்குல்ல? ஆமாம் சார். இவ்வளோ இந்த காஸ்டியூம் வாங்குறது, இப்போ மேக்கப்புக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். மேக்கப் ஐட்டம்லாம். ஆனால் நீங்கள் காஸ்டியூம் இப்போ 250 வெரைட்டின்னும் போது அத்தனை காஸ்டியூம் வேணும். இப்போ புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான செலவுகள் இருக்குது சார். பழசை மாற்றணும். ஒரு பேக் எடுத்து போனால் அதில் 40 பாட்டு வச்சுருப்பேன்.
அந்த இதுல வந்து விக்கில வந்து ஒரே விக்க வச்சுட்டு 5 பாட்டு 10 பாட்டு ஓட்டிடுவேன். அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அந்த காஸ்டியூம்லாம் வாங்குறதுலாம் சிரமமா இருக்கா இல்லை ஈஸியாகவே கிடைச்சிருதா? அது ஈஸியாக கிடைச்சிரு சார். நீங்கள் எம்ஜிஆர் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அவரோட எம்ஜிஆரோட கை அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் எம்ஜிஆர் போனார். அப்போ எல்லாரும் வெளியே நின்று பார்த்தாங்க. அப்போ நான் இன்னைக்கு காரில் அவர் கையை மட்டும் தான் பார்த்தேன். நான் 8வது வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கேன். 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுவும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் என் கூட படித்த ஃப்ரெண்டெல்லாம் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி போயிட்டாங்க. நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தானே. நான் ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் ரிச்சாக இருந்தோம். அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எங்கள் பிஸ்னஸில் ஆசையாயிருச்சு எங்கள் அப்பாவுக்கு. இப்போ ஸ்டேஜ் நேரத்தில் எல்லா எம்ஜிஆர் கண்ணாடி போட்டு தான் ஆடுவாங்க. நான் கண்ணாடி போடாமல் தான் ஆடுவேன். போடுற பாட்டுக்கு போடுவேன், பாக்கி போடாத பாட்டுக்கெல்லாம் போட மாட்டேன் நான். எதனால் அப்படி சொல்கிறீங்க? அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம்? ஆமாம் சார், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே அந்த பார்வை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்துடுவேன். பாக்கி எந்த எம்ஜிஆர் கண்ணாடி போட்டது தான் கண்ணாடி எம்ஜிஆர் வைப்பாங்க. இந்த மேக்கப்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சார் கற்றுக்கிட்டேன். இது வந்து அப்படியே சரி நம்ம எம்ஜிஆர் மாதிரி அப்படியே அந்த ஒரிஜினல் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நீங்கள் மேக்கப் போட்டால் தான் எம்ஜிஆர் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னும் போது, இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, அக்கா பக்கத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் எம்ஜிஆர் கேட்டால் போடுறவங்கன்றது தெரியுமா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம்? இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது சார். நான் எம்ஜிஆர்னே தெரியாது. வெளியே மேடையில் மட்டும்தான் எம்ஜிஆராக இருப்பேன். கீழே வந்து என்னை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. நான் அது மாதிரி நான் காமிச்சிக்க மாட்டேன். நான் எம்ஜிஆர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சிக்க மாட்டேன். எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருப்பேன் நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து நம்ம ஒரிஜினலாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கும். மற்றபடி ஸ்டேஜில் மட்டும்தான் எம்ஜிஆர் இருப்பேன். இங்கே வந்து மாறிடுவேன். தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த ஏரியாவில். ஸோ ப்ரோக்ராம் இருக்கிற போது போய்ப்பீங்க, இல்லாத சமயத்தில் நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டிப்பீங்களா? ஆமாங்க சார். ஆட்டோ எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? ஆட்டோ ஒரு 25 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கு சார். நிகழ்ச்சி தான் அடிக்கடி கூப்பிடுவாங்க எல்லா பக்கமும், சென்னை எல்லாம் ஆல் இண்டியா. ஆரம்பத்தில் வீட்டில் திட்டினாங்களா இல்லை ஆரம்பத்திலே வந்து அவங்கள பேசாமல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லி திட்டிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே வேணாம் சொல்லிட்டாங்க சார். என்னை கொண்டு போய் நீ இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேரளா கொண்டு போய் எர்ணாகுளத்தில் போய் 5 வருஷம் விட்டாங்க. அப்புறம் அங்கே நல்லா இருந்தது சார். நல்ல ஆள் பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர் மாதிரி இருப்பேன். இங்கே வந்து பழையபடி இப்போ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டாங்க. அப்போ பழையபடி இதுலேயே வந்ததுனால அதான் சார் பிடிக்கல. ஆரம்பத்துலேருந்து பிடிக்கல எங்கள் வீட்டிலேருந்து. இந்த லைட்டுக்கு ரொம்ப ரோஸாக இருக்கிற மாதிரி, சிவப்பாக இருக்கிற மாதிரி. நீங்கள் அந்த திருவிழாவில் அங்கே ஃபங்க்ஷன் போகும்போது அந்த லைட்டுக்கு பிரச்சனை? ஆமாம் சார், நான் இருட்டுக்குள்ளே மேக்கப் போடுச்சுன்னா போட்டுருவேன். இருட்டுக்குள்ளே வந்து மேக்கப் போடுங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் போயிடும், கையெல்லாம் போயிடும். இதெல்லாம் சும்மா விலை கம்மி தான் சார் விற்கலாம். நான் வாங்குற விற்கலாம் பார்ப்பேன். ஆனால் இருக்கிறதுல வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவேன் நானே. அப்புறம் என் ஒய்ஃபு தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. விற்க நல்லா சீவி நல்லா ஆல்ட்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டது என் வீட்டில் தான் ஒய்ஃப் தான் அடித்து தராங்க. அவங்களும் இதே ஃபீல்டு தானா? ஆமாங்க சார். ஆமாம் சார், அவங்களும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதே ஃபீல்டுனால உங்களுக்கு நல்லா சப்போர்ட் அவங்க. ஆமாம் சார், வேறு இதில் இருந்தால் நமக்கு செட் ஆகிக்குது. அது ஆண்டவர் வந்து இன்னாருக்கு இன்னாரு தான் அமைச்சிருப்பாங்க. அதனால் அது வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ மேக்கப் முடிஞ்சிச்சு அவ்வளோதானே சார்? ஆமாம் சார், மேக்கப் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு போகிற கெட்டப் வந்து நான் ஆணையிட்டால் அந்த கெட்டப்பில் நான் வந்துடுறேன் சார். என்ன இப்போ இந்த கெட்டப் போட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஆடுறதை தாண்டி டிவியில் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்றது, படத்தில் நடிக்கிறது, இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் வருதா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்திருக்கு சார். விஜய் டிவி, ஜெயா டிவி, அப்புறம் ஜி தமிழ், அதெல்லாம் நாங்கள் போய் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த படம் இன்னும் வரல. நான் சகாக்கள்னு சொல்லி ஒரு படம், அதில் ஒரு தடவை ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். அந்த படம் கொஞ்ச நாள் ஓடிச்சு, அப்புறம் வரல. அப்புறம் மேதகு 2 அதுலேயும் நடிச்சிருக்கேன். அதுலேயும் ஃபுல்லாக
ஓரளவுக்கு சீன் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஜய் படத்துல லாஸ்ட் விஜய் படத்துல ஜனநாயகன் படத்துல. ஆமா, ஜனநாயகன் படத்துல லாஸ்ட்ல அவர் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அவரு நேர்ல பக்கத்திலே பார்த்திருக்கேன். இப்ப நீங்க எப்படி என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, அது மாதிரி அவரு பக்கத்திலே நின்று இருக்காரு. எனக்கு அவர் பார்க்க பார்க்க எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரியான சீன் படத்துல எப்படி? அது இல்ல சார், பாட்டா படம் சீனா? சீன் வந்து அவரு விஜய் சாருக்கு பின்னால துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டா போற மாதிரி. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் தான் விடுவாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் அதுல சந்தோஷம். சரி, இந்த எம்ஜிஆர் கேட்ட பொண்ணால நம்மளை ஃபர்ஸ்ட் விடுறாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர், அப்புறம் சிவாஜி, அப்புறம் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பாக்கியராஜ், நாகேஷ் அப்படின்னு ஒரு 10 ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அந்த விஜய் சார் கூட 2 நாள் இருந்தது. 2 நாள் ஷூட்டிங் சார். 2 நாள் அவர் கூட இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது பேச வாய்ப்பு கிடைச்சதா? பேசுனீங்களா? இல்ல சார், பேச வாய்ப்பு இல்ல. நானும் அமைதியா இருப்பேன், அவர் என்னை விட அமைதியா இருக்காரு. நான் எங்க போனாலும் யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டேன் சார், அமைதியா தான் இருப்பேன். எங்க போனாலும் நம்மளுக்கு யார் பழக்கமா இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவேன், மற்றபடி நான் பேச மாட்டேன். ஸ்டேஜ் ஏறி போய் ஆடிட்டு உடனே வந்து என்னோட வேலை முடிஞ்சுதா, சாங் முடிஞ்சுதா, உடனே மேக்கப் அழிச்சிடுவேன், சாதாரணமாக வந்து நின்றுவேன். அவ்வளோதான். என்னைய தெரியவே தெரியாது யாருக்கும். ஸோ ஜனநாயகம் என்ன கெட்டப்பில் இருந்தீங்க நீங்கள்? அது சார், நான் ஆணையிட்டால் இந்த கெட்டப்பில். ஆமாம் சார், இதே கெட்டப்பில் தான் இருந்தேன். விஜய் சார் வந்து இந்த சாங்க்கு ஆடி இருக்காரு அந்த படத்தில். படத்தில் ஆடுறாரு. அதனால வந்து என்ன இந்த சீனு இந்த காஸ்டியூம்ஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். நீங்க ஏதோ எம்ஜிஆர் மாதிரி அங்க நடிக்கிற மாதிரி இருந்ததா, இல்ல ஜென்ரலா இருக்கிற மாதிரி தான் இருந்ததா? இல்ல சார், எல்லா ஆர்டிஸ்ட் எப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு ஸ்டைல். எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி, அப்புறம் பாக்கியராஜ், எல்லா ஆர்டிஸ்டும் அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்க நடிச்சுதான். ஆமா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் என்ன கெட்டப் போட்டு? மேதகு படத்துல சிஎம்மாவே வருவீங்களோ? ஆமாம் சார், மேதகு படத்துல இந்த பாருங்க, இந்த முதலமைச்சர் கெட்டப்ல முதலமைச்சர் சேர்ல நான் உட்காந்துருக்கேன். அப்பதான் நினைச்சேன், ஒரு சாதாரண மனுஷர் முதலமைச்சர் சேர்ல வந்து உட்காரமே, நம்ம முதலமைச்சர் ஆகணும், ஒரு சேர்ல வந்து உட்காந்துருக்குமே, அந்த இடத்துல நல்லா செட் பண்ணி அப்படியே எனக்கே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். நம்மளை முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி உடனே அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். மயில்சாமிலாம் என்னை ரொம்ப பாராட்டினாரு. அவர் எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா கொடுத்தாரு அந்த நேரத்துல. அந்த நேரத்துல 500 ரூபா வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. ஆனா அவர் மயில்சாமி எம்ஜிஆர் ரசிகர்னால எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் நடிகர் சத்யராஜ் வந்து எனக்கு என் கையை பிடிச்சி நீ எம்ஜிஆர் மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஜிஆர் போட்டோ, அந்த போட்டோ கொடுத்தது சத்யராஜ் சார் தான். அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஸோ இப்போ அடுத்து என்ன கெட்டப் போட போறீங்க? இப்போ இந்த கெட்டப் கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாட்டு உங்களுக்கு நான் ஒரு 2-3 சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. ஆமாம் சார், அது முடிஞ்ச ஒவ்வொரு கெட்டப்பா நான் உங்களுக்கு எல்லா கெட்டப்பும் போட்டு காமிச்சிடுறேன். நான் இப்போ இது வந்து அடிமை பெண் படத்தில் வர கெட்டப்பு. ஆமாம் சார், அடிமை பெண் கெட்டப்பு. தாய் இல்லாமல் நாள் இல்லை, அந்த பாட்டுக்கு இது சார். இந்த பாட்டு தான் எனக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், இந்த ஒரு பாட்டு தான் என்னை வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் என்னை திரும்பி பார்க்க வச்சது இந்த பாட்டு மட்டும்தான். அப்புறம் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் இந்த பாட்டு கண்டிப்பாக, எந்த ஸ்டேஜ் போனாலும் இந்த ஒரு சாங். அப்பெல்லாம் டூயிட்டுக்கே இல்லை சார், 2 பாட்டு சோலோ தான். ஓ, தாய் இல்லாமனால கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப இந்த பாட்டு வந்து பழையபடி நான் கொண்டு வந்தது நான் தான். அப்புறம் பார்த்தா எல்லாருமே அடிமை பெண், ஏன் முன்னாடியே வந்து அடிமை பெண் போட்டுங்களான்னு, போட்டுக்க அப்படின்ட்டு நான். அதெல்லாம் நான் விட்டு கொடுத்துருவேன் சார், எதா இருந்தாலும் போட்டுக்க, எந்த பாட்டு வேணா போட்டுக்க, நம்ம பாட்டு நம்ம ரேஞ்சு வேற மாதிரி. அப்படிங்கும்போது இந்த பாட்டு ஒரு பாட்டு ஹைலைட்டா, இந்த ஒரு பாட்டு வச்சே நான் சம்பாரிச்சேன், உண்மையை சொல்றேன். எத்தனை எம்ஜிஆர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? மீறி இப்போ சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்
நல்லா பண்றவங்க இருக்காங்க. ம். அதுக்கப்புறம் வந்து நான் தான் எம்ஜிஆர் ம். அப்படின்னு விக்க வாங்கிட்டு கண்ணாடி போட்டு அவங்க ஆடிக்குவாங்க. ம். எல்லா பாட்டும் கண்ணாடி போட்டு தான் ஆடுவாங்க. ஆனா நல்லா பண்றவங்க 10 பேர் இருப்பாங்க. ஆமா, நல்லா பண்றவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர். ம். அந்த 10 பேர்த்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு அதில் 4-5 பேர்த்த பொறுக்கி என்னோட என் நிகழ்ச்சி நடக்கும். ம். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, ம். அது ஃபுல்லா 35 வருஷமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக. ஆமா, எஸ்பி வேலுமணி அமைச்சர் அவருக்கு நான் தான் 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல எம்ஜிஆரா 4 எம்ஜிஆர் நான் கூப்பிட்டு போய் நிகழ்ச்சி சூப்பரா பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு பாட்டி டிஃப்ரெண்டா பார்க்கும்போது மக்களுக்கு எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவரை பார்த்தா எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவர் பார்த்தா எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமா காமிச்சு அப்படி ஒரு நேம் வாங்கிட்டு இருந்தேன் சார். ஒரே பாட்டுக்கு எல்லாரும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ணுவீங்களா? ஒரே பாட்டு சேர்ந்து பண்ணுவோம். அப்புறம் எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் நடிச்ச படத்துல அந்த மாதிரி பண்ணுவோம். நாளை நமதே படத்துல நாளை நமதே பண்ணுவோம். அதுல 3 எம்ஜிஆர் 4 எம்ஜிஆர் போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா காமிப்போம். இப்போ தாடி நீங்க ஓகே சார், தாடி ரெடி ஓட்டிடுறேன். இது வந்து சார் விளக்கெண்ணெய், அவ்வளோதான். அதை போட்டு அதுக்கு மேல சக்கரை கோடு. ஸோ நிறைய பேர் அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா சார், டீ தூளை வச்சு இது பண்றாங்க. இது ஒட்டு தாடி மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா? இல்லை சார், நம்ம போயிட்டு வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுதான் சார். இது வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டேஜில் ஆடும்போது உதிர்ந்துடாதா? அது இல்லை சார், 1 hour கூட இருக்கு அப்படியே நிற்கும். அப்படியே ஏன்னா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி இப்படி இப்படின்னு அடிச்சுன்னா ரெபண்டா விழுந்துரும். இது விளக்கெண்ணெய் வரும்போது கொஞ்சம் கெட்டியா அப்படியே பிடிச்சிக்கும். இந்த காஸ்டியூம்லாம் உங்களுக்கு இப்போ ஈஸியா கிடைக்குதா? அதெல்லாம் நீங்க எப்படி ரெடி பண்றீங்க? இல்லை சார், இந்த ட்ரெஸ்ஸு அடிச்சவரு பக்கத்துல இருந்து அவர் இறந்து போயிட்டாரு. இனிமே இந்த ட்ரெஸ் எங்க அடிக்கணும்னு யோசனை இருக்கு. யாரு சொன்னாலும் அடிக்க மாட்டாங்க சார். எப்படி அடிக்கிறது, எந்த மாதிரி அடிக்கணும் எனக்கு தெரியல, போப்பா ஒரு சட்டை பண்ணிட்டா இருந்தா கூட அடிச்சிடலாம். இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இருந்தாலும் இப்ப இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட வீடியோ காமிச்சு இந்த மாதிரி இதை வச்சு அடிச்சு கொடுத்தாரு. இப்போ இது எந்த படத்தோட கெட்டப்? இது சார் நான் ஆணையிட்டால் சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல தாய் மேல் ஆணை தமிழ் மேல் ஆணைன்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வேண்டி இது. இந்த பாட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிச்சு. இதுக்குதான் நீங்க தாடி இப்போ? ஆமா சார், தாடி ஓட்டணும். இப்போ திருவிழாக்கள்ல டான்ஸ் கூப்பிடுறாங்கல்ல? ஆமா சார். அந்த மாதிரி இப்போ தேர்தல் பிரச்சார மேடைக்கும் கூப்பிடுறாங்க. வேற எங்கெங்கெல்லாம் இப்போ எம்ஜிஆர் கெட்டப்? வேற இந்த மேரேஜ் அந்த மாதிரி இதுக்கு, அப்புறம் இந்த எம்ஜிஆர் ரசிகர்லாம் இந்த காது குத்து விழா அது இதுன்னு வைப்பாங்க, அதுக்கும் கூப்பிடுவாங்க. மெயினா மேரேஜ் அதுக்கெல்லாம் போடுவாங்க சார். ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ நான் இப்போ மதுரை சென்னையிலலாம் இருந்தனால சொல்றேன். அங்க வந்து இப்பயுமே எம்ஜிஆர் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்றது ஆல்பர்ட் தியேட்டர்ல, இங்க மதுரையில சென்ட்ரல் தியேட்டர்ல எல்லாம் பண்ணுவாங்க. அப்பயுமே ரீரிலீஸ் பண்ணி 100 நாள் 150 நாள் ஓடும். அதுக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து அந்த படத்தோட கெட்டப்லாம் இல்ல சார், அந்த மாதிரி இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. அப்படி போனது இல்லை, அந்த மாதிரி கூப்பிட்டது கிடையாது. ஆனா மதுரைக்குள்ள போய் நல்ல ஒரு பேரு, அங்க கொடியேட்டி பறந்தேன். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அங்கேயேதான். மதுரை தான், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி 3 ஊர் எனக்கு எங்க ஊர் மாதிரி சொந்த ஊர். இப்போ சோலோ பாட்டு அது ஒரு செட்டு அப்படின்னா, இப்போ ஜோடி பாட்டுமே நீங்க ஆமா சார் பண்ணுவீங்கல்ல? ஆமா சார், ஜோடி பாட்டு நல்லா இருக்கு சார். ஜோடி பாட்டு பாத்தீங்கன்னா மாணிக்க தேரில் மரகத அது ஒண்ணு, நினைத்தேன் வந்தாய் 100 வயது அது ஒண்ணு,
அப்புறம் பச்சை கிளி முத்துச்சரம் அது வந்து எல்லாமே போடுவாங்க சார். போடுறாங்க. இன்பமே, பச்சை கிளி, அதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சோம்னா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அது வந்து எல்லாருமே போடுவாங்க. போடுறாங்க. எல்லாருமே போடுவாங்க. அந்த படத்துல இப்போ ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போடுறாங்கன்னா அதே மாதிரி யாருமே பண்ணவே மாட்டாங்க. முடி ஒரு மாதிரியா இருக்கும், மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரிஜினாலிட்டி அப்படி ஒரிஜினாலிட்டி காமிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இப்ப கண்ணை நம்பாதே அதுக்கு வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு இது மாதிரி சும்மா சாதாரண 50 ரூபா பிபி வாங்கி ஊதிட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம காமிச்சா அந்த காஸ்டியூம்ஸ் அந்த அந்த ஒரிஜினல் இதோ அப்படி ஒரிஜினல் காமிக்கணும். அன்பே வாழ இப்ப போறது இல்லையா ராஜாவின் பார்வை? ஆமா சார், அதெல்லாம் போடுவேன். அன்பே வாழ இப்ப பாத்தீங்கன்னா புதிய வானம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல இருக்க மாதிரியே இருக்கும். எம்ஜிஆர் எப்படி அந்த 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 மேகங்களை பார்த்து இது பண்ணாரோ அப்படி ஒரு மாதிரி பண்ணுவாரு. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப நான் தான் எம்ஜிஆர்னு பண்ணுவேன். நான் மேடை ஏறிட்டா சாதாரண வந்துன்னா எனக்கு எம்ஜிஆர் எங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு பண்ண தெரியாது. அந்த கெட்டப் இல்லாம அந்த கெட்டப் இல்லாம பண்ணவே தெரியாது. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திராணி. எனக்கு வந்து நாங்கள் இது வரைக்குமே நாங்கள் எடுத்த அந்த நகல் நட்சத்திரங்களோட பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல்டுக்கும் இதுக்கும் அவங்க சம்மந்தம் இல்லாத ஆளாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரர் வேணான்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேரும் இந்த ஃபீல்டில் இருக்கிற ஆட்களை வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். இப்போ நீங்களும் ஃபீல்ட்லேயே இருந்தீங்கன்றனால அவருக்கு இப்போ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவரோட இதுலையுமே. நாங்கள் ஓன் பேனர் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் 4 எம்ஜிஆர் 4 கேர்ள்ஸ் 4 பாய்ஸ் போட்டு பண்ணாலும் குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் நானும் டான்ஸ் ஆடினாலும் அந்த இடத்துல அவரை நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சாங் போடுங்க, இந்த சாங் போடுங்க, இங்கே பாருங்க சைடில் இப்படி இருக்குது, இங்கே பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஓன் பேனர் பண்ணுறப்போ 4 எம்ஜிஆர் இருக்காங்கன்னு போது அந்த இடத்துல நாங்கள் உட்கார மாட்டோம். 4 எம்ஜிஆரும் ஏறுறாங்கன்னா ரவுண்ட் வந்துட்டே இருக்கணும். அந்த இடத்துல 4 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா 4 கேர்ள்ஸ் ரவுண்ட் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வேலை கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இல்லை நான் தான் இந்த கலைக்குழு பண்ணுற நிகழ்ச்சி அப்படின்னு நான் உட்கார மாட்டேன். அழுதுட்டு இருந்தாலும் என் குழந்தைய என்னுடைய சாங் அடுத்து வருது, இந்த ஒரு நிமிஷம் பூடி நான் வந்துடுன்னு சொல்லிட்டு போய் ஆடிட்டு வந்து டக்குன்னு என் குழந்தைய வாங்கிப்பேன். புரியுதுங்களா? அந்த இடத்துல வேகம் அந்த வேலையும் பார்ப்பேன். அவர் வந்து லிஸ்ட் ஓட்டுறதை பார்ப்பாரு. நான் வந்து நீங்கள் அடுத்த சாங் ரெடி ஆகுங்க அதுவும் பார்ப்பேன். இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஏறுறாரா, என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரா. அதே மாதிரி இன்ன வரையும் எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் இன்னமும் அயன் பண்ணி போட்டுட்டு போவார். நான் படுத்துட்டே இருந்தாலும் உடம்பு முடியல எல்லாம் எடுத்து கொடுமா வெயிட் பண்ணுவார். எடுத்து கொடுத்து அதை அயன் பண்ணி தான் போட்டுட்டு போவார். இன்ன வரையும் அவராக போய் எடுத்துட்டு போட மாட்டார். முன்னாடி சொல்லும் போது அதான் சொன்னார், எனக்கு தேவையான எல்லா காஸ்டியூமு எல்லாமே பார்த்து வாங்கி தரது என்னோட மனைவி தான் சொன்னார். ஆமா, இப்போ வந்து மலேசியா போறதுக்கும் காஸ்டியூம் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பாதி வெளியே கொடுத்துருக்கோம், பாதி நானே வீட்டில் உட்காந்து தச்சிடுவேன். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கையில் பண்றது, பெல்ட் மாதிரி கட்டுறது, அதுக்கு டிசைன் கொடுக்கறது, நெத்தியில கட்டுற மாதிரி இல்லை விக்கு ஆல்டேஷன் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். இப்போ விக்கு நம்ம வடப்பழனியில் வாங்கிட்டு வந்தாலும் அது ஆல்டேஷன் என்னென்ன பண்ணணும், இப்போ வச்சுட்டு இருந்தால் அப்படியே செட் ஆகாது இல்லையா, அதெல்லாம் ஆல்டேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்து செய்வேன். புரியுதுங்களா? அவரும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னவரையிலையும் வந்து கடவுள் புண்ணியத்தில் இங்கே பாருங்கள் 2 பேரும் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பைய தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு இந்த அளவுக்காவது கடவுள் நம்மளை வச்சிருக்காருன்னா எங்களுடைய உழைப்பு தான் இது எல்லாமே. கண்டிப்பா. புரியுதுங்களா? எங்களுடைய உழைப்பு தான் இது எல்லாமே. எங்க ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம். நைட்டு விடிகாத்தால 4 மணி 5 மணிக்கு வரும். திரும்ப வந்து வெளியூர்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னா உடனே தூங்க மாட்டோம். வருவோம், குளிப்போம், ஒரு டீ போட்டு சாப்பிடுவோம், டக்குன்னு பேக்கை தூக்கம் போயிட்டே இருப்போம். அந்த பஸ்ல தான் கண்ணை மூடுவோம். சீசன் டைம்ல அப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். என்ன ஜுரம் வந்தாலும் மழை இருந்தாலும் கை கால் வலி இருந்தாலும் அதுக்கு ஆயில்மெண்ட்டா மருந்தா போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி பேசுவீங்களா, மிமிக்ரி பண்ணுவீங்களா? ஆமாம் சார், பேசுவேன்னு. கொஞ்சம் பேசிக்காமீங்க. தோசாமி, என் தாய் என்னை பாவிச்சு வளர்த்தாரா, இந்த நிலத்தாய் என்னை சோதிச்சு வளர்த்தா,
மாணவன் தன் நிலத்தை விட்டு தர மாட்டான்டா. டே ஃபூல், 1000 என்ன 1,00,000 என்ன கோடி பேர் வந்தாலும் இந்த இடத்த விட்டு என்னை யாராலும் அசைக்க முடியாதுடா. சூப்பர். அப்போ திக்கவே இல்லையே உங்களுக்கு, நல்லா பேசிட்டீங்களே. அந்த நீங்க எம்ஜிஆர் வயசே பேசுனீங்கன்னா நீங்க நார்மலாவும் திக்க மாட்டீங்க. இல்ல சார், அது அத ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, அதுலதான் கொஞ்சம் திக்குது. இப்ப போன் பேசும்போது பாத்தீங்கன்னா சுத்தமாவே திக்கும். ஆமா, நீங்க போன்ல எல்லாம் நீங்க நேர்ல நல்லா பேசுறீங்க. நேர்ல அந்த அளவுக்கு திக்கல. இப்ப நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்க, உங்க முகத்தை பார்த்தா நீ பேசணும்னு தான் ஆசையா வருது எனக்கு. ஏன்னா மத்த நேரத்துல நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் சார், அமைதியாவே இருப்பேன் நானு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை அதுக்கு மேலேயே இருக்குமா? 35 வருஷம் இருக்கு சார். 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து 1989ல. ஏன்னா வந்து ஃபேமிலி இதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் இத்தனை வருஷமா நீங்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லக்கிலேயே வந்து மனைவியும் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. ஆமாம் சார், இந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லை. வீட்டில் தான் வந்து என்னைய வந்து இந்த வேஷம் போட்டு ஆடாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தோணி இருக்கா நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வராம இருந்திருக்கலாம்னு என்னைக்காவது தோணி இருக்கா? ஆமா சார், தோணி இருக்கா. நம்மளுக்கு ஏதாவது பேங்க்லயோ இல்ல வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சுன்னா அந்த சம்பளத்தை வச்சு நல்லபடியா இருந்துக்கலாம் அப்படிதான் நான் இது பண்ணேன் சார். அப்ப பார்த்தா ஆண்டவன் வந்து நம்மளை இந்த வழியில கொஞ்சம் இறக்கி விட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா உங்க ஃபேமிலில சம்பந்தமா அங்க வேலை பாக்குறாங்களா? இல்ல சார், ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சா ட்ரை பண்ணி. ஆமா சார், நான் பேங்க்ல 4-5 வருஷமா வேலை பார்த்து இந்த பெர்மனன்ட் ஆயிரும் இந்த பெர்மனன்ட் ஆயிரும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு வழி இல்லாம தான் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் அங்க 4-5 வருஷம் வேலை பார்த்து அங்க ரொம்ப ஒவ்வொரு 3 மேனேஜர் மாறிட்டாங்க. 3 மேனேஜர் மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னடா வேலை நம்மளை ஏமாத்துறாங்க போல தெரியுன்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை விட்டுட்டு இதுல வந்துட்டேன் சார். ஓகே ஓகே, இந்த ஃபீல்ட்ல வந்துட்டேன். சார் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் எம்ஜிஆர் சாரோட கெட்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. படங்கள்ல அவரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்ல அவரோட சில குணாதிசயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எது? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சார், எம்ஜிஆர் அவர் வீட்டில் வந்து 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். வர்றவங்க சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம அனுப்பவே மாட்டார். அந்த மாதிரி நானும் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒன்று ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலினால எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கே சரியாக போகுது. ஏன்னா நாங்கள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து ஃபேமிலி பார்க்கணும், அப்புறம் இப்போ பையன் இருக்கான் அவனை பார்க்கணும், வீட்டு வாடகை எல்லாமே இருக்குது சார். அதனால் வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு பண்ணணும். ஏதோ இப்போ ஒரு வேளை 50 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா கண்டிப்பா நடக்கும். அது ஒரு நாள் நீங்க அது அந்த உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணுங்க கண்டிப்பா சார். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்க ரெகுலரா கோயில் திருவிழாக்கள் ஆடுறது, கட்சி மேடைகள் எல்லாமே நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கட்சி சார்ந்து இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற யார் உங்களுக்கு நல்ல பழக்கம், யார் உங்களோட டான்ஸ் ரொம்ப பிடிச்ச தலைவர்கள் யாரு, அமைச்சர்கள் யாரு, அந்த மாதிரி ஆள் இருக்காங்களா? இருக்காங்க சார். நம்ம பொள்ளாச்சி ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் என்னை பார்த்து அழுதுட்டாரு. மாட்டுக்கார வேலை பாட்டை பார்த்துட்டு அழுது அவர் கையில 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ராக்கார்ட்ட அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. என்னை முதல்ல அந்த அமைச்சர் தான் பார்த்தாரு. நீ அமைச்சரே அழுக வச்சுட்டே அப்படின்னு சொல்லி என்ன ஆர்கெஸ்ட்ராக்காரங்க ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் இவரு எஸ்பி வேலுமணி சாருக்கு தான் நான் அந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவருக்கு தான் நான் போய் இத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அவரு எனக்கு எந்த குறையும் வைக்கல, என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இப்ப நீ எம்ஜிஆர் அவர்களை வந்து நேர்ல பார்த்ததுல அவர் வந்து கையை அசைக்கிறத மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு முன்னாடி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்க டான்ஸ் ஆடி காமிச்சிங்களா? நீங்க ஆனதை அவங்க பாத்துருக்காங்களா? ஆமா சார், ஒரு தடவை பாத்துருக்காங்க. ஊட்டியில ப்ரோக்ராம் நடத்துறப்ப
நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க இந்த குரவன் அந்த குரத்தி. ஆமா குரவன் குரத்தி அந்த பாட்டுக்கு ஆடிட்டு வந்தேன் சார். அப்பதான் அம்மா கார் உள்ள வருது. வந்தோடனே அந்த பாட்டை நம்மள பார்த்தாங்க. பார்த்து அவ்வளோ சந்தோஷம். கக்க புக்கன்னு சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு சார். அந்த சிரிப்பை பார்த்தே அதே போதும் எனக்கு. நம்மளை பார்த்து அவங்கள இது பண்ணாங்களே அந்த ஒரு சந்தோஷம் இன்ன வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் சார் மறக்காது. ஓகேண்ணா, இப்போ அடுத்ததுதான் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஃபைனல் கெட்டப். சரிங்க சார். ஓகே, சிஎம் அவர்களோட கெட்டப், அதாவது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த லுக்கை பண்ண போறீங்க. சரி சார், கண்டிப்பா பார்க்கிறதுக்கு தான் ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. அண்ணே ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல கெட்டப்கள் போட்டு காமிச்சிங்க. பல பெர்ஃபார்மன்ஸ் எங்களால் நீங்க பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. உங்களுக்கு இந்த டே எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல பண்றதை தாண்டி கேமரா மணி பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை சார், எனக்கும் இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இருந்து எல்லா இதுவும் நான் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. உங்களோட பயணத்துல நீங்களும் மென்மேலும் வளரணும்னு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.